மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணையும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவர்ஜுனா உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகள். கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், இந்த கட்சியில சிறப்பாக வேலை செய்யலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்களாம் சேர்ந்தோம் இன்னும் பதவிகள் கொடுக்கப்படலன்னு. மாண்புமிகு முதலமைச்சரும் பொதுச்செயலாளர் அவர்களும் நாங்களும் எப்பொழுதும் மற்ற கட்சி மாதிரி நீங்க வந்தா இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. என்றைக்கு தலைவர் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு கொடுக்க போறாரோ அந்த இடத்துல மக்களுக்காக மக்கள் சேவையில் நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு பணியும் கூடிய விரைவில் யாரையெல்லாம் இணைந்தார்களோ கண்டிப்பாக கொடுப்பார். அதனால உங்களை வரவேற்கிறோம். மிகப்பெரிய பணி இருக்கு நமக்கு. இன்னைக்கு இருக்க சூழல்ல அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லோரும் எடப்பாடியிலிருந்து நம்ம சகோதரி கூட வந்திருக்காங்க. அவங்க எடப்பாடி பொதுச் செயலாளருடைய உறவினருங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எடப்பாடி தொகுதியிலிருந்தே இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவை விட்டுட்டு அதிமுக திமுகவோடு சேர்ந்தவுடைய வெளிப்பாடுதான். ஒட்டுமொத்த நம்ம சொன்ன 90% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் புரட்சித் தலைவருடைய அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எப்பொழுதும் ஒன்றுதான், ஒரே குறிக்கோள் தான். அதனால நாம் இணைந்து வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்துல இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாள்ல அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அப்படி சொல்லி அண்ணா ஒத்துக்க மாட்டார், எப்பயுமே 100% ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம ஜனநாயகமா இருப்போம். 99% அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளும் இணையும் பொழுது இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வேற யாராலும் இருக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இதுதான் தலைவருடைய விருப்பமும். உங்களை வரவேற்கிறோம் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு குடும்பம் மாதிரி உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்கும் போட்டதற்குரிய அருமை சகோதரர் இப்போது உரையாற்றுவார். அன்பிற்கினிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அருமையான செங்கோட்டன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ஆதவர்ஜன் அண்ணன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து கட்சியிலே சேர வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் முதல்வரும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 6 மாதத்திற்கு முன்னதாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியிலிருந்து நான் விலகி தமிழக வெற்றி கழகத்திலே கம்பம் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியுள்ளேன். அதன் பின்பு நடைபெற்ற நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநில அத்தனை பொறுப்பாளர்களும் சுமார் 3000 பேர் இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்று ஏனைய பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் முன்னிலையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்வார்கள் என்ற நற்செய்தியை கூறி வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பொறுப்பாளர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.